சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். 2026 சட்டசபை தேர்தலில் நான் தோல்வி பெற்ற அதே தொகுதியில்தான் இரண்டாவதாக நான் போட்டியிடப் போகிறேன். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் எனக்கு வெற்றியை தேடித்தந்த தொகுதிதான் ராயபுரம் தொகுதி. 2021 தோல்வி அடைந்ததற்காக அந்த தொகுதியை விட்டு சென்றால் நிச்சயம் அப்பகுதி மக்களுக்கு நான் செய்யக்கூடிய துரோகம்தான் என்று தெரிவித்துள்ளார். ஆனால் இதில் ஒன்றை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். ஜெயக்குமார் அவர்கள் 2021 சட்டசபை தேர்தலில் தோல்வியடைந்ததற்கு காரணமே பாஜகவுடன் கூட்டணி வைத்ததுதான் என்பதை தெரியப்படுத்தியிருந்தார். ஆனால் இப்பொழுது அதே பாஜகவுடன் தான் மீண்டும் அதிமுக கூட்டணியையும் வைத்துள்ளது. ஆனால் இப்பொழுது மட்டும் ஜெயக்குமாரால் வெற்றியடைய முடியுமா என்று பலரும் கேள்விகளை கேட்டுள்ளனர். மேலும் 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுக ஒற்றுமையாக இல்லை. ராயபுரம் மக்கள் சிறுபான்மையினர்களும் மீனவர்களும் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி என்ற காரணத்தினால் பாஜகவை வெறுப்பார்கள், ஆனால் அதிமுகவை வெறுக்க மாட்டார்கள். ஆனால் தற்பொழுது பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகவையும் சேர்த்து வெறுக்கக்கூடிய நிலைமையும் ராயபுரம் மக்கள் தள்ளப்பட்டிருப்பதாக அரசியல் கருத்து கணிப்புகளும் வெளியாகியுள்ளது. ஒரு பக்கம் OPS, டிடிவி தினகரன், சசிகலா இவர்களது ஆதரவுகள் அதிமுகவிற்கு இல்லை. அதே சமயம் அதிமுகவிற்குள் இருக்கக்கூடிய மோதல்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வெறுக்கக்கூடிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் அதிமுகவிற்குள்ளேயும் வெளியேயும் இருப்பதால் ராயபுரம் தொகுதி என்பது ஜெயக்குமாருக்கு வெற்றி வாய்ப்பான தொகுதி கிடையாது என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஆனால் ஜெயக்குமார் உறுதியாக கூறியுள்ளார், ராயபுரம் தொகுதியில்தான் போட்டியிடுவேன் என்பதை தெள்ளத் தெளிவாக கூறியுள்ளார். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். அதாவது ராயபுரம் தொகுதியில் உள்ள மக்களும் சரி, அதிமுகவின் உண்மையான தொண்டர்களும் சரி, 25 ஆண்டுகள் வெற்றியடைய வைத்த ஜெயக்குமார் அவர்கள் மறைந்த முன்னாள் ஜெயலலிதா அவர்களால் தான் அவர் வெற்றியடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அனைத்துமே ஜெயலலிதா அவர்களால் தான் முடிந்தது என்பதை மறுக்க முடியாது. ஜெயக்குமார் அவர்களுக்கு இந்த முறை வெற்றி உறுதியா அல்லது தோல்வி உறுதியா என்பதை அதிமுகவின் தொண்டர்கள் முதலில் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நிச்சயம் இது மிக முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுகிறது. ஜெயக்குமார் அவர்கள் எடப்பாடியின் தீவிர விசுவாசி என்பதும் குறிப்பிடத்தக்கது.